தமிழகத்தில் வசிக்கும் முன்னாள் இராணுவப்படை சமுதாயத்தினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து. இன்றைக்கி நான் ஒரு வேலையாக நானும் நம்ம சங்கத்துடைய செக்ரட்டரி மிஸ்டர் அருள்ராஜும் ஒரு வேலைக்காக நாங்கள் போயிருந்தோம். ஒரு வீரமங்கையை அழைச்சிட்டு போயிருந்தோம். அதாவது அந்த வீரமங்கையுடைய கணவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு 14 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். திடீர்னு, அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக சடன்லி அவருக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு இறந்துட்டார். அப்போது அந்த குடும்பம் ஒரு என்ன செய்கிறதுன்னு நிர்கதியாக இருந்தாங்க. எது செய்கிறதுன்னு எதுவுமே தெரில. 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் அவருடைய அந்த ஈமச் சடங்குகளுக்கெல்லாம் நம்ம கிட்டேருந்து எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணோம் இல்லையா? அந்த பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக அந்த அம்மாவுக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணோம். இத்தனைக்கும் அந்த அம்மா நம்ம சங்கத்தில் உறுப்பினரெலாம் இல்லை. அதாவது இறந்தவர் நம்ம சங்கத்தில் உறுப்பினர்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு நிர்கதியாக நிற்கிற ஒரு வீரமங்கைக்கு நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம போனோம். போய் எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு யார் யாருக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணுமோ எல்லாத்துக்கும் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் பென்ஷனுக்காக நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அப்போ தான் தெரியுது, அவருடைய பென்ஷன் டாக்குமெண்ட்டில் டிஸ்சார்ஜ் புக்கே காணாமல் போயிருக்கு. எங்கே தேடியும் கிடைக்கல. அது இருந்தால் தான் பென்ஷனுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால் அது கிடைக்காதுன்ற பட்சத்தில் அது நம்ம அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அதுக்கு எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் போட்டு அதை நம்ம வாங்கணும். புதுசாக டிஸ்சார்ஜ் புக்கு வாங்கி டூப்ளிகேட் டிஸ்சார்ஜ் புக்கு வர வச்சு அதுக்கப்புறம் பென்ஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணி அந்த அம்மாவுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். அது ஒரு விஷயம். இப்போ அதே அந்த அம்மாவுக்கு வீட்டு லோன் வர போயிட்டுருக்கு. அது அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டுக்காரு வீட்டு லோன் வாங்கியிருக்காரு, பர்சனல் லோன் வாங்கியிருக்காரு. எது எதில் லோன் வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கியிருக்காரு. அத்தனையும் வாங்கி பெரிய சுமையை வச்சுட்டு போயிருக்காரு. அட்லீஸ்ட்டு நம்ம அந்த வீட்டு லோனையாவது நம்ம எப்படியாவது தள்ளுபடி பண்ண வைக்கலான்ற நோக்கத்தில் நம்ம போயிட்டு மூவ் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட வங்கியில் போய்ட்டு பேசும்போது அவங்க அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்லாம் வந்துடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் கொடுக்காம அலக்கழிச்சிருந்தாங்க. அரசு ஆஸ்பத்திரியில் அது கிடைக்காம அவங்க ரொம்ப இழுக்கடிச்சிருந்தாங்க. பாருங்கள், இப்போது 14 மாதம் ஆகிடுச்சு. அது கொடுக்காம இழுக்கடிச்சிட்டு இருந்தாங்க. அது போயிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு நம்மக்கிட்ட, இந்த மாதிரி நாங்கள் போனால் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு. அப்புறம் நானும் அருள்ராஜா போயிருந்தோம். அங்கே போய் கேட்கலாம் போகும்போதே நம்ம சங்கத்துடைய ஐடி கார்டெல்லாம் மாட்டிட்டு போகும்போது போகும்போதே அவங்க எங்களுடைய அந்த இதுவை பார்த்துட்டு, தோரணையை பார்த்துட்டு, வாங்க சார் உட்காருங்க சார், என்னங்க சார் என்ன இந்த மாதிரி சொன்னோடனே, என்ன சார் ஐடி கார்டெல்லாம் எங்கே சார் இருக்குது, இந்த மாதிரி சங்கம்னு சொன்னோடனே, ஓ அப்படிங்களா சார், சரிங்க சார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்களே, ஆமாம் சார் இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி பண்ணி கொடுத்துடலாம் சார், முடிச்சிடுவோம் சார், அதில் சைன் பண்ணுற டாக்டரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டார், அதனால தான் லேட் ஆச்சு, பரவாயில்ல சார், நானே வேறு டாக்டரை வச்சு சைன் பண்ணி கொடுத்துட்றோம் சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எங்களை உட்கார வச்சுட்டு ஒரு 1 ஹவரில் அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வேறு ஒரு டாக்டர்கிட்ட, சீஃப் டாக்டர்கிட்ட சைன் வாங்கி அதை கொடுத்துட்டாங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அதாவது சங்கத்துடைய அருமை தெரியாதவங்க, அதாவது இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்டு நம்மக்கிட்ட உறுப்பினராக இல்லாமல் இருந்தால் நம்மளே கிட்ட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா நம்முடைய செயல்பாட்டெல்லாம் பார்த்துட்டு நானும் சங்கத்தில் சேர்றேன் சார்ன்னு சொல்லிட்டு அவங்களும் சங்கத்தில் சேர்ந்தாங்க.
அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல சார், இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை நான் வந்து சுற்றிட்டு போயிருந்தேன். எனக்கு அவங்க ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அதில் சைன் பண்ணுற டாக்டர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அதுக்கு உண்டான மாற்று வழி என்னான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்த உடனே பாருங்கள், உங்களை பார்த்த உடனே அவங்க வந்து இதை உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுக்காக நான் எவ்வளோ அலைஞ்சேன் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட் வச்சு நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி அவங்களுடைய அந்த ஹவுஸ் லோனை நம்ம வந்து கேன்சல் பண்ண வைக்கலாம். அதுக்கு உண்டான முயற்சி வந்து நாளிலேருந்து நம்ம செய்வோம். இது எதுக்காக முக்கியமாக நான் இதை வந்து இந்த பதிவு போடுறேன்னு சொன்னால், அதாவது நிறைய பேர் வந்து சங்கத்தில் சேர்றதுக்கு யோசனை பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து சங்கத்தில் சேர்றதுக்கு வந்து யாரையும் வற்புறுத்தலை. என்ன ஒன்று, அவங்க குடும்ப பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு தான் சொல்கிறோம் நம்ம. அதாவது வந்து அட்லீஸ்ட்டு யாருக்கு எந்த நிலைமை எப்படி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சங்கம்னு ஒன்று பின்னாடி இருந்ததுன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த உதவியெல்லாம் செய்வாங்க இல்லையா? இப்போ நாங்கள் வந்து அவங்க சங்கத்தில் இல்லைன்னாலும் கூட போய் நாங்கள் செஞ்சோம். அது வந்து எங்களுடைய குணம். அது வந்து நம்ம நிர்வாகிங்க எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம தலைவர் சரவணனும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு யாருக்காச்சும் நம்ம முன்னாள் படைவருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் உடனே முன்னே போய் நிற்கிறாரு அவரும். சரவணன் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை பேரும், நம்ம நிர்வாகிங்க அத்தனை பேருமே அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். இது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து எவ்வளவோ வந்து நம்ம செலவு பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத செலவு பண்ணுறோம், தேவை இருக்கிற செலவு பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம். அதாவது நம்முடைய சங்கம், நம்மளுக்கு பின்னாடி ஒரு சங்கம் இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றபோது, நம்ம நாளைக்கு நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் வந்து அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. அவங்களும் சொல்லுவாங்க, அங்கிள் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது அங்கிள்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து பக்கத்துணையாக இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சங்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு உறுதி தான். அதாவது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு, நம்முடைய வந்து இதுக்கு ஒரு பாதுகாப்பு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பாதுகாப்புன்னு சொன்னால் அநியாயத்துக்கெல்லாம் நம்ம எப்பவுமே துணை போகிறதில்ல. நல்ல ஒரு விஷயத்துக்காக. அந்த விஷயத்தை வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் ஒருத்தருக்கு நம்ம பார்த்தோம். ஒரு நிலத்தை அபகரிப்பு மீன்ஸ் வந்து அவருடைய சொந்த இடத்துல வந்து வந்து இவங்க வந்து அளந்தாங்க இல்லையா? அதை நம்ம லாஸ்ட் யூடியூப்பில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சங்கம் தலையிட்டு அதை வந்து நம்ம யூடியூப்லாம் போட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி அவங்களே வந்து சமாதானத்துக்கு வராங்க. அந்த மாதிரி வந்து சங்கம்னு ஒன்று முன்னணின்னா தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வருது, ஒரு அச்சம் வருது. அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பாதகமாக இல்லாமல் நம்மளுக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்பாங்க. அதுக்காக தான் நம்ம சங்கம் வேணுன்றது. அதனால் வந்து இந்த பதிவில் வந்து நான் முக்கியமாக சொல்ல வர கருத்து வந்து, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு சங்கத்தில், நம்ம சங்கத்தில் தான் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சங்கத்தில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பை தேடிங்க. அங்கே யாருக்கு எந்த பிரச்சனை எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் சேர்ந்துருக்கிற சங்கத்தில் நீங்கள் அவங்க சங்க தலைவர்கிட்டையோ நிர்வாகிகிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து முன்னே நிற்பாங்க இல்லையா? இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொன்னால், நீங்கள் இருக்கிறீங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கீங்கன்னு சொன்னால், அங்கே பக்கத்தில் இருக்கிற சங்கத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிர்வாகிங்க உடனே வந்து நிற்பாங்க இல்லையா உங்களுக்கு? அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். அதனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 2-3 சங்கம் இருக்குது. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த சங்கம் இருக்குதோ அங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.